ஷோல உங்களுக்கு பிடிச்ச ஆர்ஜே கார்த்திக் லைன்ல இருக்காரு. ஆர்ஜே கார்த்திகா? ஆமா, பேசுங்க நீ பேசுங்க. ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். ஹாய் பார்வதி, நான் ஆர்ஜே கார்த்திக் பேசுறேன். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. உங்க ஷோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ அம் a big fan. உங்க ஷோக்கு எங்க அண்ணி பெரிய ஃபேன். நாங்கெல்லாம் டிவி தான் பாப்போம். எங்க வீட்ல ரேடியோ கேக்குற ஒரே ஆள் அண்ணி மட்டும்தான். பிரதர், நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. நான் என்னோட ஃபேன் பார்வதி கிட்டே பேசிக்கிறேன். சரி, பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு ஷோல என்ன டாபிக் போயிட்டு இருக்கு கார்த்திக்? கரண்ட் ஜெனரேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்வதி. எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு உறவு. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ண போறது இந்த உறவு தான். என்ன கேட்டா அந்த உறவுக்கு நிகரா வேற எந்த உறவையும் வைக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கணவன் மனைவிங்கிற வார்த்தை வேணா வேற வேறையா இருக்கலாம், ரெண்டு பேருமே ஒரு உயிர் தான். இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வராம இருக்க எது முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்பிக்கை. இந்த ரிலேஷன்ஷிப்போட உயிரே நம்பிக்கை மட்டும்தான். எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்கள எந்த சூழ்நிலையிலயும் யாராலையுமே பிரிக்கவே முடியாது. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் மூணாவதா யாரும் வந்து பேசி சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்ல, அவங்களே சரி பண்ணிப்பாங்க. அடுத்து டிபெண்டன்சி. ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை டிபெண்ட் பண்ணியும் ஒரு வைஃப் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியும் தான் இருக்கணும். இல்ல என்னால தனியாவே இருக்க முடியும்னு நினைச்சாலோ உன்னை சார்ந்து இருக்க மாட்டேன்னு நினைச்சாலோ அந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ஒரு பெரிய விரிசல் வரும். நம்பிக்கை, டிபெண்டன்சி, இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். வாவ், சூப்பர், வெரி குட். யாருமே சொல்லாத பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க மட்டும் தான் சொல்லிருக்கீங்க பார்வதி. இன்னைக்கு நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருக்கிறதா சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாக்ஸிக்கா? இதெல்லாம் மேரேஜ் லைஃப்ல நம்பிக்கை இல்லாதவங்க பேசுற வார்த்தை கார்த்திக். என்ன பொறுத்த வரைக்கும் லைஃபை மீனிங்ஃபுல்லா மாத்துறதே இந்த ரிலேஷன்ஷிப் தான்.